ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு லார்ஜ் சைஸ் லிப்பான் ஆர்ட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நான் வந்து கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 3 பேட்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த April 7th வந்து 4th பேட்சோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ April 7th வந்து 4th பேட்ச்க்கு வந்து லிப்பான் ஆர்ட் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மிரரோட கொலாபரேஷன் தான். மிரர் கிளாஸ் வேர்ல்டுன்னு இருக்குது. அந்த மிரர் கிளாஸ் வேர்ல்டில் வந்து எனக்கு மிரர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆர்ட் வந்து நான் 3000 rupeesக்கு வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த போர்டு வந்து நான் 18 inch போர்டு, ரொம்ப பெரிய சைஸ் போர்டு. இது வந்து இந்த ஆர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படியும் எனக்கு வந்து 3 days ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக அந்த க்ளே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி, இதுக்கு வந்து மிரர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் எல்லாமே கரெக்டாக, அந்த மைன்யூட் பெயிண்டிங்ஸ் எல்லாம், அந்த டீட்டெயிலிங் ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 3 days ஆகிடுச்சு இந்த ஆர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த ஆர்ட் எல்லாமே நம்ம வந்து ஒரு ரொம்ப பொறுமையாக உட்காந்து செய்யணும். அதுவும் நம்ம ஒரு 3 hours கண்டினியூஸாக உட்காந்தோன்னா இது வந்து நம்ம 3 hours கண்டினியூஸாக உட்காரணுன்னா 2 daysல கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு வந்து 3 hours கண்டினியூஸாக வந்து இதில் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம க்ளே யூஸ் பண்ணுறனால க்ளே வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அதனால் இது வந்து நம்ம 3 hours வந்து கண்டினியூஸாக உட்கார முடியாது. 2 hours உட்காந்து நான் வந்து செஞ்சனால எனக்கு 3 days ஆகிடுச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதில் இருக்க மிரர்ஸ் எல்லாமே நான் மிரர் கிளாஸ் வேர்ல்டுன்னுட்டு எனக்கு வந்து ஒருத்தர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. மிரர் கிளாஸ் வேர்ல்டுன்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மிரர்ஸ் எல்லாமே. நிஜமாக இந்த மிரர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. பாருங்கள், டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ட் வந்து 18 inch போர்டுன்றதுனால இந்த ஆர்ட் வந்து 18 inch போர்டு இது. அதனால் நான் வந்து இது வந்து 3000 rupeesக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் சேல்ஸ் பண்ண போர்டு எல்லாமே எப்படி இருக்கும்னா பாருங்கள், இது மாதிரி 12 inch போர்டு, 10 inch போர்டு, அது மாதிரி சைஸ், சின்ன சைஸ் தான் இருக்கும். இந்த போர்டில் செஞ்சது எல்லாமே நான் 800 rupees or 650 rupeesக்கு தான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய ஆர்ட்டு. இதுலேயும் நிறைய மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் எல்லாமே கொஞ்சம் வந்து டீட்டெயிலிங் ஒர்க்கெல்லாம் நிறைய கொடுக்கணும். அதனால் இந்த ஆர்ட் வந்து 3000 rupees இன்க்ளூடிங் நம்ம ஷிப்பிங் சார்ஜோடு நம்ம வந்து 3000 rupeesக்கு வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த போர்டே வெயிட்டான போர்டு தான். இது வந்து MDF போர்டு இல்லை. பாருங்கள், இந்த ஆர்ட்டுக்கு வந்து நம்ம MDF போர்டு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆர்ட்டுக்கு வந்து நான் ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளைவுட்லேயே நம்மளுக்கு வந்து இன்ச்சஸ் கிடைக்கிது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான போர்டாக வாங்கினீங்கன்னா, நம்ம வந்து MDF போர்டு வந்து அவ்வளோக்கா இந்த சைஸில் நம்மளுக்கு கிடைக்காது. எனக்கு வந்து இங்கே கிடைக்கல. அதனால் நான் ப்ளைவுட்டில் தான் இது வந்து செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அதில் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, அந்த க்ளே ஒர்க்கு, அந்த க்ளே வந்து எந்த க்ளே பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்குறீங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற க்ளே வந்து ஃபெவிக்ரிலோட மோல்டிட் க்ளே. அந்த மோல்டிட் க்ளே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும், ஒரு 1/2 hourல ட்ரை ஆகிடும். ஆனால் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை ஆகாது, அங்கங்கே நம்மளுக்கு வந்து உடஞ்சி போகாது, நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே க்ளே யூஸ் பண்ணும்போது நல்லா நீட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். என்னோடய கிளாஸில் வந்து நான் இந்த க்ளே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி மோல்டு பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிதர்ஷினிஸ் பேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். நான் எப்போ கிளாஸ் எடுக்கிறேன்னுட்டு உங்களுக்கு வந்து அப்டேஷன் வந்து வரும். பாருங்கள், இந்த ஆர்ட்டுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மோல்டிட் க்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் ப்ளைவுட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட ஒரு சின்ன வெர்ஷனாக ட்ரா பண்ணோன்னா நீங்கள் MDF போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மோஸ்ட்லி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டட் வீடியோஸாக தான் இருக்கும். என்னோடய வீடியோஸ் என்னோடய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த லிப்பான் ஆர்ட்டுக்கு வந்து நான் மோல்டி டாட்ரை கிளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கிளே எடுத்தோன்னே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணி இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி கிளே டியூப்ஸ் மாதிரி இது மாதிரி செஞ்சு வச்சிடணும். அடுத்ததான் நம்ம வந்து நம்மளுக்கு வேணும்னா தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா இந்த ஏர் ட்ரை கிளே வந்து ஆஃப் அன் ஹவரில் வந்து ட்ரை ஆகிடும். அதுவும் இந்த மோல்டி டாட் ட்ரை கிளே வந்து ஆஃப் அன் ஹவரில் ஈஸியாக ட்ரை ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி டியூப் மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து கிளே வேணும்னா மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி நான் ஏற்கனவே வந்து இது மாதிரி இமேஜ் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளேவை வந்து அதே மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு வரணும். நான் வந்து லிப்பான் ஆர்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நிதர்ஷினிஸ் பேஷன் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளே வந்து இது ஃபுல்லாகவே இது மாதிரி ரோல் பண்ணிட்டு பின்னாடி நம்ம வந்து எல்லாமே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது மாதிரி நம்ம வந்து பாடி பார்ட் எல்லாமே இது மாதிரி ஸ்டிக் பண்ணுறோன்னா அதோட இமேஜ் ஃபுல்லாகவே ஒரே ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்துச்சுன்னா அன்ஈவனாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு அந்த ஆர்ட்டும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போதே பார்த்துக்கோங்க, எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்க தேவையில்லை. ஆனால் நம்ம பார்க்கும் போதே ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. நம்மளுக்கு அந்த ஆர்ட்டும் பார்க்குறதுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ரோல் பண்ணும்போதே எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இது ஆஃப் அன் ஹவரில் ட்ரை ஆகிடும்ன்றதுனால நம்ம சீக்கிரம் ரோல் பண்ணிவிட்டு அது எல்லாமே நம்ம சீக்கிரம் ஸ்டிக் பண்ணணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இமேஜ் வந்து நல்லா கிளியராக ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிளே வந்து ரோல் பண்ணிவிட்டு பின்னாடி நம்ம வந்து இமேஜ் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கிளே ட்ரை ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கு இது மாதிரி ஸ்டிக் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இமேஜ் வந்து கிளியராக ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணி வச்சுட்டு அப்புறமா ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வேளை பத்தலைன்னா கூட நம்ம வந்து கிளே வந்து நீட் பண்ணிவிட்டு திருப்பி கூட நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிக் பண்ண முடியாது. அதுவும் இது மாதிரி பெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கொடுக்கவே முடியாது. ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வேணுன்னா நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இது மாதிரி பெண்ட் பண்ணி எல்லாம் ஸ்டிக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் கிளே வந்து நல்லா இருக்கும் போதே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆர்ட்டே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வரும். இது மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து MDF போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். MDF போர்டு வந்து ஸ்மால் சைஸ் 12 inches 16 inchஸில் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு MDF போர்டில் செய்யணுன்னா MDF போர்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பெரிய ஆர்ட்டெல்லாம் செய்யணுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ப்ளைவுட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் நிறைய மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் ப்ளைவுட் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி இது ஃபுல்லாகவே இது மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாமே கொடுத்துட்டோன்னா 1 day ஆகணும் ட்ரை ஆகிறதுக்கு. இந்த கிளே ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா 1 day எடுத்துக்கும் ட்ரை ஆகிறதுக்கு. நம்ம விட்டுடணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டாம். ஆனால் ஆஃப் அன் ஹவர்லேயே ட்ரை ஆகிடும். ஆனால் நீங்கள் 1 day வந்து விட்டுடுங்க, நல்லா ட்ரை ஆகட்டும்ன்ட்டு 1 day விட்டுடுங்க. 1 day விட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி நம்ம வந்து பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டே கொடுத்துட்றேன். ஏன்னா இது வந்து வுட்ன்றதுனால நான் ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டே கொடுத்துட்றேன். உங்களுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் பாலிஷாக இருக்குது, அதில் வந்து செய்ய முடியாதுன்னா நீங்கள் ஜெஸோ யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டே நம்மளுக்கு வந்து போதும். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் அக்ரலிக் பெயிண்ட் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்து கலர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடணும். உள்ளே ஃபுல்லாக கலர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா கலர்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு திருப்பி அந்த அவுட்லைன் மேலெல்லாம் நம்மளுக்கு கலர்ஸ் வந்து அங்கங்கே நம்மளுக்கு வந்து கலர்ஸ் தெரியும். அதனால் திருப்பி அவுட்லைனில் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம கிளே ஒர்க் கூட ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பெயிண்டிங் ஒர்க் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு உள்ள கலர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து பார்டர்ஸ்க்கு வந்து கலர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அப்படி கலர்ஸ் எங்கேயாச்சும் நம்மளுக்கு பட்டுடுச்சுன்னா இது மாதிரி 0 size ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். 0 size ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பெயிண்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுவும் 1 day ஆகணும் ட்ரை ஆகிறதுக்கு. அது நல்லா ட்ரை ஆகிட்டு பின்னாடி தான் நம்ம வந்து வார்னிஷ் வந்து கொடுக்கணும். இது மாதிரி நல்லா வார்னிஷ் பண்ணிவிடுங்க. நல்லா வார்னிஷ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 1 day ட்ரை ஆகிட்டு பின்னாடி நம்ம
நம்ம வந்து இது மாதிரி மிரர் ஒர்க்ஸ் வந்து கொடுக்கலாம். வார்னிஷ் வந்து ட்ரை ஆகிடும் ஆஃப் அன் ஹவரில். நீங்கள் அன்றைக்கே கூட மிரர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மிரர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணால் தான் இந்த ஆர்ட் வந்து இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மிரர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டு பின்னாடி பாருங்கள் இந்த லிப்பான் ஆர்ட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு வீட்டிலையே இது மாதிரி செஞ்சு சேல்ஸ் கூட பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த லிப்பான் ஆர்ட்டோட ஒர்க் அவ்வளோதான். இதுக்கு வந்து ஃபைனலாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வார்னிஷ் பண்ணணும். வார்னிஷ் பண்ணால் தான் இந்த ஆர்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வார்னிஷ் தெரியாது. வார்னிஷ்னால் எப்படி, எங்கே வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வார்னிஷ் வந்து நான் எது யூஸ் பண்ணுறேன், எந்த வார்னிஷ் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து வார்னிஷ் நம்ம எந்த ஆர்ட்டை எந்த கிராஃப்ட் செஞ்சாலும் நம்ம வார்னிஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கிராஃப்ட்டுக்கு மட்டும் வார்னிஷ் யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற க்ளே ஒர்க் எல்லாமே, க்ளே கிராஃப்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வார்னிஷ் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்ஸ்க்கும் வார்னிஷ் யூஸ் பண்ணணும். இது மாதிரி ஆர்ட்டுக்கும் வார்னிஷ் யூஸ் பண்ணணும். நீங்கள் வார்னிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் எப்போவுமே நம்ம ஆர்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு டஸ்ட்டு வந்து அந்த ஆர்ட்டோட ஸ்டிக் ஆகாது. சும்மா தொடச்சா கூட அப்புறமா போயிடும் நம்மளுக்கு. அதனால் நீங்கள் எப்போவுமே எந்த ஆர்ட் பண்ணாலும் வார்னிஷ் பண்ணிவிடுங்க. அந்த வார்னிஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே லிப்பான் ஆர்ட்டுக்கு வந்து இது மாதிரி வார்னிஷ் பண்ணிவிட்டு தான் மிரர்ஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ண சொல்லுவேன். வார்னிஷ் பண்ணிவிட்டு மிரர் ஸ்டிக் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணலாம், யாருக்காச்சும் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி கிராஃப்ட் எல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நிதர்ஷினிஸ் ஃபேஷன் இருக்கு. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட கிராஃப்ட் பிக்சர்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.